நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிக்கக்கூடிய இத்தலைப்பில் நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது விளம்பர அரசு. உண்மையிலேயே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் உண்மையிலேயே அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் மிகப்பெரிய அளவில் இந்திய சட்டத்திட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கான மாண்புகளை பேணியிருக்கிறதா அல்லது அது வயலேட் செய்யப்பட்டிருக்கிறதா, எந்த அடிப்படையில் கோர்ட் இவர்களை மிக கடுமையாக கண்டனம் செய்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் தனிமனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பர்சனல் லிபர்ட்டி, அதே போன்று ஹியூமன் ரைட்ஸ், இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன், இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்களா? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கான உரிமைகள் தமிழ்நாடு அரசிடம் மீறப்பட்டிருக்கிற நிலையில் மானம், கண்ணியம், பெண்களின் பாதுகாப்பு இப்பொழுது உண்மையிலேயே கேள்விக்குறியாக இருக்கிறதா? உலகில் எங்கும் நடக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை அரசு மறைக்க பார்க்கின்றதா? இந்த மாபெரும் குற்றவாளிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? மற்றொரு நபர் யார்? தனித்துவமாக இவன் எப்படி உள்ளே சென்றான்? பல கேள்விகளுக்கு விடை தேடி இந்நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம். எம்மோடு மூத்த உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா ராமமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். ஐயா வாங்க. அதே போன்று நமது உரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் மற்றும் புது ஸ்தாபனத்தினுடைய செயல்பாட்டாளர் ஐயா செங்கி பத்மநாபன், கல்வியாளர் திரு ராமசுப்ரமணிய ஐயாவும் எங்களோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். அதே போன்று குடும்பம் மற்றும் பெண்களுக்கான போராளியாக சுபா சதீஷ்குமார் எங்களோடு இணைகிறார். சுபாமா வாங்க. வணக்கம். வணக்கம். ராமசுப்ரமணிய ஐயா, இப்போ இந்த இந்த தலைப்பை நீங்கள் ஒரு கல்வியாளர் நான் உங்களுக்கு வச்சுட்டேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடியது சர்வதேச அளவிலும் பேச்சு பொருளாக தேசம் முழுவதும் ஒரு விவகாரம். இதை அப்படியே நாம் கடந்து போக முடியாது. சட்ட ரீதியாகவும் இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல விவகாரங்கள், அங்கே சர்வேலன்ஸ் கேமராக்கள் செயல்பாடு, இதற்கான காரணங்கள், பின்னடைவு, அந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்ட பின்பு அவளை உலகத்திற்கு அறிவிப்பு செய்தது, இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். இதற்கான பொறுப்பு, கடப்பாடு யார் உங்களின் பார்வை? நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். நான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு கேட்ட கேள்விகள்லாம் இன்னைக்கு பதில் என்பது ஹைகோர்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரி. அதாவது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, அதற்கு யாரெல்லாம் பொறுப்பு, எந்தெந்த அதிகாரிகள் பொறுப்பு, அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு. அதை தாண்டி 25 லட்சம் ரூபாய் ஒரு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு. அது மேலும் இந்த பெண் தொடர்ந்து படிப்பதற்கு எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல நிபந்தனைகள்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இந்த தொடர்ச்சியாக இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சரியாக நடக்கணும் இது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால மிகப்பெரிய அளவுக்கு நாம டிபேட் பண்றதை விட ஹைகோர்ட்ல இதை பத்தி மிக சிறப்பாக பேசிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அவங்களுடைய முடிவுகள் சரியாக வரும் பட்சத்தில் அவங்க சொன்னபடி வந்ததுன்னா உண்மையிலே யார் குற்றவாளிகள் அதெல்லாம் வெளியில வரும். அதுல யாரும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அதெல்லாம் சீக்கிரமாக வெளியில வரத்தான் போகின்றது அப்படிங்கிறது நாம சொல்லிடுறோம். ஆனா எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எஃப்ஐஆர் லீக்கேஜ் தவறு என்று சொல்லும்போது எஃப்ஐஆர் லீக்கேஜை பத்தி நாம ரொம்ப அதாவது கோர்ட் பேசலாம். ஆனா எல்லாருமே அதையே பத்தி நாம பேசி கொண்டிருப்பது அதில் விளம்பர அரசு அப்படின்னு சொல்றது போலாம். எந்த விதத்துல இந்த விளம்பர அரசுங்கிற மாதிரி இதுல என்ன விளம்பரம் தேட முடியுமோ? ஒண்ணும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு ஒரு செட்பேக் ஃபார் தி கவர்மெண்ட். இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற மிகப்பெரிய ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடந்திருக்கின்றது என்றால் அது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். அதுக்கு நம்ம எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கின்றோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு கவர்மெண்ட் வேணும்னே செஞ்சாப்புல பேசுவது என்பது என்னால ஏற்க இயலாது. போலீஸ் ஏன் அந்த யாரு இந்த எப்படி 2 நியூஸ் பேப்பர்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி வந்தது? இது இன்னும் அதை அப்லோட் பண்ணும்பொழுது, இந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணும்போது தெர் வாஸ் அ கேப், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. அந்த சமயத்துல இதை
டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கலாம் அப்படின்னு கமிஷனர் சொல்லுகின்றார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. சரி. ஆனால் அப்படி எப்படி இந்த கேஷுவலா இந்த மாதிரி அலோவ் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் அதற்காக அரசாங்கம் இன்னும் டெலிபரேட்டா பண்ணிட்டா மாதிரி எல்லாம் பேசுவது என்பது மிக தவறு. நீங்க கல்வியாளர் என்கின்ற முறையில நீங்க பேச சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பல யூனிவர்சிட்டிகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். சரி. அது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், அல்லது கியூபாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இது மாதிரி பல நாடுகளுக்கு, யூகே, இது மாதிரி பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் 4000-5000 ஏக்கர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட உண்டு. அதனால இந்த சமயத்துல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையில எடுத்துட்டீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு. அது எவ்வளவு பெரிய கேம்பஸ் எல்லாருக்கும் தெரியும். அங்க புஷஸ், ட்ரீஸ், அது இதெல்லாம் இருக்கு. இந்த சமயத்துல அந்த படிக்கக்கூட மாணவ மாணவிகள் அதெல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமாலாம் போறதுங்கிறது அவங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கேஸ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் எவ்வளவு பெரிய இடம். அதனால இந்த நேரத்துல மாணவர்களும் பொறுப்போட நடந்துக்கணும். சரி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருப்பதற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அவசியம். அவங்களே என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெண்கள், அதே மாதிரி எனக்கு பேதிகள் தான் இருக்காங்க. அதனால as a very senior person who is very much concerned about the safety and the security of women, especially students, இதுதான் என்னுடைய முதல் கருத்தாக நான் சொல்ல விரும்புறேன். அதனால எல்லாமே சரியா, அவங்க செயலையும் சரியா இருக்கு அப்படிங்கறத நான் ஏத்துக்கவே முடியாது. அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது என்பதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஐயாவுடைய கருத்தை எடுத்துக்கிறோம். நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட ராமமூர்த்திட்ட நான் அந்த கேள்வியே நிறைய இருக்குது, அவ்வளோத்தையும் கேட்க முடியாது. இதில் அந்த எஃப்ஐஆருக்கான வரைமுறைகளை என்னென்னு செஞ்சுருக்கு. இப்போ நான் தமிழ்நாடு அரசு குறித்து சில கேள்விகள் கேட்கும். மரியாதைக்குரிய ராமசுப்ரமணிய ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு விளம்பர அரசுன்றெல்லாம் கேட்க முடியாது, டெலிபரேட்டாக அந்த மாதிரி தவறுகளை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சது போலீஸ் துறையினுடைய வெப்சைட்டில் 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஆருக்கான ஒரு நீண்ட நெடிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், எமினன்ட் ஸ்காலர் தேவர் பார்ட்டிசிபேட்டர் துஷேந்த் மெஹ்தா, திரிவேதி, ராஜா முகர்ஜி, உதயம், இதனுடைய வழிகாட்டுதல்களில் ஒடிசா மட்டுமில்லை, உத்தரகாண்ட் மட்டுமில்லை, மேகாலயா, சிக்கிம் போன்ற எல்லா கேஸுகளையும் உங்களுக்கு அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லலை. இதில் அவங்க இந்த சென்சிட்டிவ் நேச்சரில் இந்த மாதிரி விவகாரங்களை எப்படி கையாள வேண்டும், கையாளுவது எந்த மாதிரி ரகசியம், போலீஸினுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் போட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸ் அவருக்கு ஈக்குவலண்ட்டான ஆள் மட்டும்தான் இருக்கணும். அதை மெஜிஸ்ட்ரேட் கண்காணிக்க வேண்டும். போத் வேர் இன்வால்வ் த கேஸஸ், தே ஹாவ் டு டிஸ்கஸ் வித் தம் ஹவு டு மூவ் ஃபர்தருங்கிற ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அப்படிங்கலாம் ரொம்ப கவனமாக பண்ணிட்டாங்க. அதுக்கு முந்தி ஆர்டிகிள் 21 பர்சனல் லிபர்ட்டி, ஹியூமன் ரைட்ஸ், இம்பர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் அகேன்ஸ்ட் எனி பர்சன் cognizable offense. How do you feel that? இல்லை, அந்த 2016 வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நான் லேட்டாக சொல்லிட்டேன், நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. 2016 வந்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சரி, குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். குற்றம் சாட்டப்பட்டவர்களை பொறுத்த மட்டும் அதை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குற்றவாளிக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்கிறது தெரியணுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் இந்த எஃப்ஐஆர் எல்லாமே ஒரு போலீஸ் அந்தந்த மாநில போலீஸ் துறையினோட வெப்சைட்டில் அப்லோட் செய்யணுன்றது டைரக்ஷன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் அதை சமர்ப்பிக்கணும். எவ்வளோ விரைவாக சமர்ப்பிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும், அப்லோடிங் விஷயம் போகணும். அதில் மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தீவிரவாதம் சம்பந்தமான குற்றங்கள், நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரியான சென்சிட்டிவ் நேச்சுரல் உள்ள எஃப்ஐஆர் நீ அப்லோடே பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டாங்க. வெரி குட். அதில் இருக்கு பண்ண அதே மாதிரி இந்த மாதிரியான குற்றங்கள் செய்த அந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுனால என்னுடைய அடிப்படை உரிமை பறிபோயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரும் முன்ஜாமீனுக்கு இது ஒரு காரணமாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் அப்லோடு இந்த மாதிரியான காரணங்களுக்காக அப்லோடு பண்ணாட்டி உங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறது. இப்போ செக்ஷன் 41A 3 ஆண்டுகளுக்கு கீழான தண்டனைகள் உள்ள குற்றங்கள் இருந்தால் நீங்கள் பழைய சட்டம் சிஆர்பிசி 41A நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் அவர் ஆஜராகாத பட்சத்தில் தான் நீங்கள் கைது நடவடிக்கை தொடரணுன்றது உச்சநீதிமன்றம் இப்போ இறுதியாக அது சொல்லியிருக்குது.
ஸோ அந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் இருக்கிற பட்சத்தில் கூட நீங்கள் 41A நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா பெயில் மேண்டேட்ரி கட்டாயம். இப்போ வந்து ரங்கராஜன் நரசிம்மனுக்கு அதில் தான் எல்லா கோர்ட்லையுமே பெயில் ஒன்றா கிடச்சிருக்கு. 7 எஃப்ஐஆர்லையுமே கிட்டத்தட்ட 4 எஃப்ஐஆரில் கிடச்சிட்டு அடுத்த 3 எஃப்ஐஆர்லையும் அதில் தான் அவருக்கு பெயில் கிடைக்க போகுது 40 அந்த நோட்டீஸ் கொடுக்காதனால. ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நேற்றைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நீதிபதிகள் கேள்வி கேட்ட உடனே இன்றைக்கு அந்த ஸ்டாண்டு மாறி இருக்குது. நேற்றைக்கு வந்து அரசாங்கம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து என்னென்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கிறாரு. டிஜிபி கொடுத்த சர்க்குலர் படி நீங்கள் வந்து டைப் பண்ணும்போதே அது அப்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீதிபதிகள் கேட்டாங்க, அது எப்படி அப்லோட் ஆகும்? நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே அப்லோடிங் விஷயமே வரணும் அப்படிங்கிறத கேட்கும்போது, இல்லை நாங்கள் இதை பற்றி விரிவான அறிக்கை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட். ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட்னா அது கம்ப்யூட்டர் அதுவே டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுமா? இப்போ என்ன கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து என்னென்னா, உச்சநீதிமன்ற வழிகாட்டுகளின்படி இந்த அப்லோடிங்கான வேலைகள் செய்கிறது வந்து ஒரு டிஎஸ்பி அதிகாரி தலைமையிலான ஒரு குழு தான் அதை செயல்படுத்தணும். டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர் ஈக்குவலன்ட். அப்புறம் வந்து சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகளே நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அப்லோட் பண்ணணுமா வேணாமுங்கிறது ஒரு வார்த்தை அங்கேயும் கேட்கணும். நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் அப்லோடு பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் தான். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு சட்டமும் தெரியலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அதில் வருது. இல்லை இப்போ நான் என்ன 1/7/2024 அப்புறமாக பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு சட்டம் உங்கள் பழைய ஐபிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இந்த பாரதிய நியாய சம்ஹிதாவில் மிக முக்கியமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறும்போது அதை வந்து ரிப்போர்ட் செய்யும்போது சம்மந்தப்பட்ட நபர்களுடைய விவரங்கள், பேர், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி விவரங்கள் தெரிவிப்பது தண்டனைக்குரிய குற்றம். அது இப்போ ஆக இந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோடு பண்ணாங்க இல்லையா அந்த போலீஸ் அதிகாரிகள், அவர்கள் மேலே நீங்கள் முதல்ல எஃப்ஐஆர் போட்டுக்கணும். இந்த அரசாங்கம் அது பண்ணலை. ஐயா ராமசுப்ரமணியம் வந்து எதை வச்சு இது வந்து ஆனால் அரசாங்கம் வந்து தன்னைத்தானே முதல்ல என்ன பாராட்டிக்குதுன்னா, குற்றம் நடந்த 16 மணி நேரத்தில் நாங்கள் வந்து குற்றவாளியை கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே 2 குழப்பம் வருது. ஒன்று வந்து என்னென்னா, எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக எழுதியிருக்கின்றார், என்னை வந்து இந்த மாதிரி வந்து வீடியோகிராஃப் எடுத்து என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததற்கு அப்புறமா, பாலியல் துன்புறுத்தல் செய்ததற்கு அப்புறமாக எனக்கு வந்து ஒரு சார் இருக்காரு, என் சார் கூடயே நீ வரணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாரு. இந்த புகாரை அதனால தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. யார் அந்த சார்? சார் ஒரு ஆடிக்கார். யார் அந்த சார்? சார் அங்கே ஒரு ஆடிக்காரும் இருக்குது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். இப்போ இந்த சம்பவத்தை எஃப்ஐஆரில் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன், சென்னை மாநகரோட காவல்துறை ஆணையர் அவர்கள், டிஜிபி ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் சொல்கிறாரு எஃப்ஐஆரில் வந்து ஒரே ஒரு பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், புலன் விசாரணை செய்கிற அதிகாரியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் யார்? காவல்துறை ஆணையருக்கு கீழே வேலை பார்க்கின்ற அதிகாரிகள். காவல்துறை ஆணையர் வந்து இதுதான் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது, அதற்கு மேலே குற்றவாளிகள் வந்தால் அந்த புலனாய்வு அதிகாரி என்ன பண்ணுவார்? காவல்துறை ஆணையர் சொன்னதை நிலைநாட்டுவாரா? புலனாய்வு எந்த போக்கில் போகுதோ அந்த போக்கில் போய் அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பாராங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த கேள்விகளை எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றம் மக்களின் சார்பாக, ஏன்னா வந்து இது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் அனைத்துமே மாண்புமிகு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், லட்சுமி நாராயணன் 2 பேருமே அவங்க ரொம்ப அழகா கேட்டாங்க. ரொம்ப மக்களின் சார்பாக ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த மாதிரியாக நடந்திருக்கிறேன்னு இருக்காங்க. ஒரு கேள்வி நேற்றுக்கு அதுவும் ஒரு கேள்வி வந்தது. ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து என்னன்னா, அந்த பெண் தவறான ஒருவரை வந்து அவருடைய நண்பராக ஏற்றுக்கொண்டு விட்டார், அந்த நண்பர் ஓடி போயிட்டாரு. அப்ப தவறான ஒருத்தரை நண்பரா வைத்துக் கொண்டதனால் அந்த பெண்ணுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தண்டனை அப்படின்றாங்களே. இதுக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் ஓடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இப்ப இந்த மாதிரியான விளக்கங்களும் கொடுத்து அப்ப நீதிபதிகள் அதான் கேட்டாங்க. நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ரகசியம் காக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு. அனைவருக்கும் உண்டு. யார் சொல்ல? நீதிபதி தான் சொன்னாங்க. இப்போ நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு வந்து என்னன்னா, ஒரு விஷயத்தை அரசாங்கம் ஒத்துட்டாங்க. அந்த பொண்ணினுடைய பெயர் வெளியிட்டதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, டேமேஜ்,
அந்த டேமேஜுக்கு நீங்கள் என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு கேட்டப்போ அரசாங்கத்தினால எங்களால் இதுக்கு என்ன விதமான ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்றதை ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இடைக்கால நிவாரணமாக இந்த 25 லட்சம் சொல்லி நம்ம பேசுவோம். ரெண்டாவது நிறைய சட்ட விஷயங்கள் இருக்குது. ராமசுப்ரமணியன் நிறைய இது நம்ம ராமமூர்த்தி சார் சொல்லியிருக்கீங்க. இப்போது நமக்கு நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்கள் இணைகின்றார். ஐயா வாங்க. சொல்லுங்கள் சார். இப்போ உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றாமல் எஃப்ஐஆர் வெளியானது எப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நான் ராமமூர்த்தியோடு நிறைய பாயிண்ட் இப்போ நம்ம அதெல்லாம் சொல்லலை, லைட்டாக நாங்கள் பேசினோம். 2016 எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய கண்ணியம், பெண்ணுடைய ஒழுக்கம் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் உங்களுடைய நமது உரிமை காக்கும் கட்சி, உரிமைக்காகத்தான் மக்கள் வாழ்கிறார்கள், அவருடைய மானம் கண்ணியம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? குறிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சரி, அது ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா முதல்ல இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதுதான் கியூர். என்னன்னா இது அரசியல் பேசுகிற மேடை அல்ல. இருப்பினும் ஐயா ராமசுப்பா அவர்கள் கல்வியாளர், மிகப்பெரிய ராமசுப்பா சார், அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்போவுமே பேட்டியில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆளுங்கட்சி ப்ரோவாக பேசுவார், தப்பு இல்லை. ஆனால் ஒரு தந்தையா, ஒரு தகப்பனா, ஒரு தாத்தாவா, ஒரு குடும்ப தலைவனா ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய மோசமான சீர்கேடை பண்ணி இருக்கிற ஒரு ஆட்சியை போய் விளம்பர அரசுன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் கூடுதலாகவே எக்ஸ்ட்ராவே ஒரு கூடுதலாகவே அரசை விமர்சனம் பண்ணால் என்ன தப்பு? அப்பேற்பட்ட நிகழ்வு சார் இது. கோர்ட்டு 25 லட்சம் கொடுத்துருக்கு, ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க தாய் உள்ளம் கொண்டு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இந்த பாதிப்பை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ராம்சுப்பு சார் சொல்கிறாரு, ஒரு மூளை ஒரு ஒதுக்குப்புறத்தில் போய் பேசணும், அது ஒரு கேம்பஸ் நடு ஹாலில் உட்காந்து பேச முடியும். காதலுக்கு எதிர்ப்பா கிடையாது இல்லையா? அவங்க சீனியர் சிட்டிசன் இல்லை, ஒரு ஏஜ் 18 இயர்ஸ் கிராஸ் பண்ண மேஜர்ஸ். அவங்க they know how to handle their life, whom to talk and whom not to talk, and where to talk and where not to talk. அப்படி இருக்கும்போது ஒரு கேம்பஸில் பீச்சில் போய் உட்காந்து நள்ளிரவில் உட்காந்துட்டு எங்கேயோ படகு அடியில் பேசினா கேம்பஸில்ங்க அவங்க பேசினது கல்வி சார்ந்து பேசுனாங்களா, தனி உறவு பேசுனாங்களான்றது கூட ஒரு கொஸ்டினபிள் இருக்கட்டும். கேம்பஸ்குள்ளே தான் பேசியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மாணவியை கொச்சப்படுத்துறது தப்பு. எஃப்ஐஆர் லீக் அவுட்ன்றது எனக்கு என்ன தோணுதுன்னா, தனிப்பட்ட முறையில் இது போன்று செய்தால் எதிர்காலத்திலோ இந்த கேஸிலேயோ அந்த பையன் இது முதல் குற்றம் இல்லை, பல குற்றங்கள் பண்ணாதான் தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த 20 எஃப்ஐஆர் பாருங்க. அதனால என்னன்னா அவர்கள் வெளியில வெளிப்படையா சொல்லுவதற்கு வாய்ப்பை முடக்குவதாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அரசாங்கத்துக்கு சார் சொன்னார், அவங்க இது தெரியுமா, சட்டம் தெரியுமான்னு கேட்டார். சட்டம் தெரியாமலாம் இருக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. தே ஆர் வெரி பிக் லா எக்ஸ்பர்டிஸ். ஆனால் இருப்பினும் மற்ற நபர்களை முடக்குவதற்காக எடுக்கின்ற முயற்சி இப்பெல்லாம் ஒரு காலம். இப்போ நாங்கள்லாம் முதல்ல கடந்த காலத்தில் சொல்லுவோம், கடந்த காலம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெய்லி கொலை நடக்குது, டெய்லி கற்பழி நடக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ அதன் நிலை மாறி போச்சு. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, மருந்து டேப்லெட் சாப்பிட்ற பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டுன்னு சொல்கிற மாதிரி, காலையில் சாப்பிடுங்க நைட் சாப்பிடுன்ற மாதிரி, காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று. இந்த சூடு குறைவதற்கு முன்பே கள்ளக்குறிச்சியில் பிரச்சனை வந்துருச்சு. அங்கே 2 குழந்தைங்க, 5 வயசு 8 வயசோ 9 வயசு, அந்த குழந்தையினுடைய அம்மா போய் வித்துட்டு ஒரு கணவனை இழந்து ஒரு பெண் தனியாக போராடி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் பானபங்கப்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் ஒரு இதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் சார். அண்ணா நகரில் ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது பெருசாக வந்து அந்த பெண்ணினுடைய தானா முன் நீதி அரசு அவங்களுக்கு சிபிஐ டைரக்ஷன் கொடுக்குறாங்க. சிபிஐ டைரக்ஷன் கொடுக்கும்போது அரசு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அப்பீல் போகுது. ஏன் போகுது? உங்க மேல இருக்கிற வழக்கு, உங்க மேல லஞ்ச வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு, அத்தனை மந்திரி மேலேயும் இருக்கு, நீங்க அப்பீலுக்கு போங்க, தப்பு இல்லை, ஏதோ நீ சுயநலமா பண்ணிக்கோங்க. ஒரு குற்றவாளிக்கு போய் நீங்க அப்பீல் போறீங்களாங்க. கள்ளச்சாராயம் கேஸ்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மின்சார ஊழியர் ஒருத்தன் அந்த இதுல கரண்ட் அடிபட்டு இறந்துட்டான், அவனுக்கு 1 ரூபாய் கொடுக்கல, அவன் 25 லட்சம் கேட்கறான். குடியில போதையில போய் ஆக்சிடென்ட் பண்றீங்க, 5 பெண்கள் ஸ்பாட்ல இறக்குறாங்க, அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் கம்பெனியா நம்ம நடத்துறோம், மக்கள் வரி பண்ணி இப்படியா போட்டோம். என்ன பண்ணோம்? பல திட்டங்கள் வரும்போது பல சட்டங்கள் மாற்றம் போல அந்த வண்டியை ஏலத்தை விட்டு அது விபத்து அல்ல, அது கொலை. குடிச்சிட்டு போய் சாகடிக்கிறது விபத்து அடிக்க கருதக்கூடாது, அது ஒரு கொலை. அந்த கொலைக்கு அந்த 2 லட்சம் எனக்கு 10 லட்சம் கொடுன்றாங்க. அந்த கேஸ்ல
மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இது வந்து சிபிஐக்கு மாறுது, அதுக்கு அப்பீல் போறாங்க, அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த குற்றவாளிகள் அந்த கஞ்சா வித்தவன், போதை வித்தவன், கற்பழி பண்ணவனுக்கெல்லாம் அப்பீல் போனா நாடு எப்படி சார் முன்னேறும்? தயவு செஞ்சு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்கு. நிர்வாக சீர்கேடை பத்தி பேசினா சொல்லிட்டே போல நேரமே பத்தாது. உங்ககிட்ட இருக்கிறது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் போல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு வருகின்ற 2026 நல்லா கேட்டுக்கோங்க சார், ப்ளீஸ் ரிஜிஸ்டர் இட். திமுக will not be in the frame at all in the 2026 election. There will be a close contest between ADMK and Vijay. விஜய்னா வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியும் அதிமுக கூட்டணி தான் களம் காணும். அப்படி களம் காண்டால் தான் இதுக்கும் சப்ப கட்டுறாங்களே சார். இந்த இதுக்குமா ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு எங்களுடைய அரசு வந்து தூய்மையான அரசு, மக்களால் நேசிக்கப்படுகின்ற அரசு. என்ன நேசிக்குது? ஒரு சின்ன ஒரு பொம்பளை, வயசான பொம்பளை, சரியாவே நடக்க முடியல, அந்த பொம்பளை ஸ்டாலின் அவர்கள் மீது செருப்பை கட்டி அடிக்கிறாங்க. அதை நான் ஏற்கல. போஸ்டர் மேல தான் அதை நான் ஏற்கல, அது தவறு. ஆனா அந்த படிப்பு இருக்குமான்னு தெரியல. அந்த அம்மானுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அந்த அம்மா மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு, அது தகவல் இப்பதான் எனக்கு வந்தது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அந்த அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. தேடப்பட வேண்டிய குற்றவாளியா இருக்கு. கடந்து போனோம். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போனீங்களா? என்ன கர்மம் தெரியல. அந்த அம்மா உங்களை பார்த்த உடனே கலைக்கு. இதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலை. மக்களால் மிகப்பெரிய அளவிலே எதிர்க்கக்கூடிய அரசு. நான் திமுகக்கு விரோதி அல்ல. அதான் கேட்டேன், நீங்க இவ்வளவு ஆழமா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன? எனக்கு திமுக மேல எந்த ஒரு கசப்பும் கிடையாது. நமது உரிமை அவ்வளவுதான். ஆமா சார், என்னுடைய உரிமைகள் காக்கப்படணும். அது யார் தவறு செய்தாலும் தவறு. இன்றைக்கு காய்க்கிற மரம் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை சொல்ல தயவு செஞ்சு உங்களுடைய கவனம் மொத்தம் நிர்வாகத்தில் இருக்கணும். நிர்வாகத்தில் இல்லாம உங்களுடைய 2026 தேர்தலில் கூட்டணியை எங்கு கூட்டணியா வச்சுக்கலாம், மோடி எதிர்ப்பை பேசி ஜெயிச்சிடலாம். இந்த 2 கான்செப்டை வச்சுன்னு நீங்க பல தேர்தலில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தொடர் வெற்றி. அந்த தொடர் வெற்றி எதிர்காலத்தில் இருக்காது என்பதுதான் முதல் கட்டத்தில் நான் பதிவு பண்றேன். மேடம் வணக்கம். சுபாஷ் சதீஷ்குமார், ஒவ்வொரு ஆட்கள் உங்களுடைய பார்வை எப்படி வைக்கிறீங்க இந்த தலைப்பினுடைய? சார், முன்னாடி எல்லாம் மேகாலயா, சிக்கிம், நேபாள், பூட்டான் அந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னை, விழுப்புரம், வேலூர், செங்கல்பட்டு, விருதுநகர், தஞ்சாவூர்னு நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து ஆகனா பாலியல் கொடுமை, வன்புணர்வு செய்யக்கூடிய அந்த தமிழக மாவட்டங்கள்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவு தமிழகம் வந்து டெவலப் ஆயிருக்கு. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வேலூர்ல அந்த குற்றவாளிகளை ஒரு அழுத்தம் காரணமாக அந்த குற்றவாளிகள் மீது முதல் முறையாக குண்டா சேவி இருக்கிறது இந்த அரசு. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா விவசாயிகள் மேலதான் இவங்க குண்டா செய்வாங்க. ரொம்ப ஒரு கேஸுக்காக வேலூர்ல குற்றவாளிகள் மேல ஏவி இருக்காங்க. தஞ்சாவூர்ல அந்த வழக்கையே எடுத்து எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அப்புறம் எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப சார் நமது வாழ்வுரிமை கட்சி அவர் சொன்ன மாதிரி சென்னை இஷ்யூல என்ன ஆச்சு, அண்ணா நகர்ல அது ஒரு சிறுமி சார், அந்த பொண்ணு அவங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வராங்க. அந்த மருத்துவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் தெரியுது அந்த மருத்துவருக்கு அந்த சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா, கொடுமைக்கு, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கான்ட்டு. அவங்க பேரண்ட்ஸுமே அவ்வளவா விவரம் இல்லாதவங்க. ஸோ இந்த மருத்துவர் வந்து வாலண்டியரா தானே வந்து அதை வந்து காவல்துறைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து காவல்துறை என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட ஆடியோ வந்து கேக்குறாங்க. எப்படி இதுல வந்து இந்த இஷ்யூல, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல எஃப்ஐஆர் வந்து டெக்னிக்கல் கிளிட்ஜ்ல லீக் ஆச்சோ அதே மாதிரி அந்த சிறுமி வந்து விசாரிக்கப்பட்ட போது அந்த ஆடியோ கூட லீக் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான். ஆனா அவங்க யாரும் லீக் பண்ணல, எதேச்சியா லீக் ஆயிடுச்சு. சோ இது லீக் ஆன பிற்பாடு இத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம், நம்ம தமிழக நீதிமன்றம் இருக்கு இல்லையா, உயர் நீதிமன்றம், அந்த உயர் நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை வாலண்டியரா எடுத்துக்கிறாங்க. தமிழக காவல்துறை இதை சரியாக விசாரிக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வுல இந்த வழக்க தானே வாலண்டியரா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இதுல வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தமிழக அரசு என்ன பண்றாங்க, இது மேல சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க, அப்பீல் பண்றாங்க. யார் காசு எடுத்து யாருக்கு அப்பீல் பண்றது? உங்க வீட்டு காசா? தமிழக மக்களோட வரிப்பணம். ஒரு பாதிக்கப்பட்டது ஒரு சிறுமி. ஒரு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைக்கு கூட நம்மளால நின்று நியாயம் வழங்க முடியலன்னா யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறது தமிழக அரசு? இந்த கொஸ்டின் ரொம்ப யதார்த்தமா நமக்கே வருது. ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சிபிஐ விசாரிச்சாங்கன்னா 5 வருஷம் ஆகும். அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு துறை
வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், அதன் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா தமிழக அரசு சார்பா ஆஜரான வக்கீல் அவரோட ஃபீஸ் எல்லாம் கேட்டா நமக்கு தலை சுத்துது சார். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இப்போ இந்த குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து லைப்ரரியில வந்து ஏதோ ஒரு நூல் காணாம போன அந்த ஒரு கேஸ்ல வந்து பெட்டி கேஸ்ல வந்து இவர் மேல ஒரு இஷ்யூஸ் இருந்திருக்கு. இது இல்லாம சென்னை காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பிரச்சனையும் அவர் மேல இருக்கு. அவர் மேல குற்ற வழக்குகளே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டு இருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா என்னடா விமன்ஸ்க்காக வாய்ஸ் கொடுக்குற பொலிட்டீஷியன்ஸ்லாம் இன்னும் வாய்ஸே கொடுக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும்போது தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் கிட்ட கேக்குறாங்க, இது மாதிரி இது தப்பு இல்லையா, இதுக்கு தமிழக அரசு தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொன்னதோட அவங்க நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ஹைலைட். என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஞானசேகரன் என்பவர் அதிமுக ஆட்சியிலேயே ஒரு வந்து கோல்டு செயின் ஸ்நாச்சிங்ல பண்ணி பாலியல் வன்புணர்வோட கோல்டு செயின் ஸ்நாச். ஆனா அத வந்து அப்போதைய அதிமுக அரசு வந்து என்ன மாதிரி எடுத்துட்டாங்கன்னா வெறும் செயின் ஸ்நாச்சுங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போதைய அதிமுக அரசு சரியாக செயல்பட்டிருந்தால் இன்று இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது. சரி, என்ன ஷாக்கு. நாங்களும் அதேதான் சொல்றோம். நிறைய அரசு அதிகாரிகள் கரெக்டா செயல்பட்டு இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். சுபா, இந்த கேள்வியை நான் ராமசுப்ரமணிய ஐயா வைக்கிறேன். ராமசுப்ரமணிய ஐயா வணக்கம். மறுபடியும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நீங்க 2வது கருத்தை வைங்க சார். எனக்கு மிக மகிழ்ச்சி மிஸ்டர் சங்கை பத்மநாபன் என்னுடைய டெலிவிஷன் டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா அவர் எப்பவுமே நான் வந்து ஆளுங்கட்சி சார்பாகவே பேச திரு சங்கை பத்மநாபன் சொன்னாப்ல, இப்ப நான் எந்த கட்சியிலும் இல்லைன்னா கூட அவருக்கு இன்னொன்னு கூட பார்த்திருப்பார் நினைக்கிறேன். தற்போது மத்தியிலே ஆளுகின்ற கட்சியினுடைய அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே நான் இருந்திருக்கின்றேன் பல காலம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே அவங்களையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கின்றேன், ரொம்ப முட்டு கொடுத்துனா நிறைய பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பார்த்திருக்கலாம். சரி, ஹேவிங் செட் தட், இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இது யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சார். இன்னைக்கு நடந்த இந்த குற்றத்துக்கு யாரும் who is going to support டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. ஆனால் இது 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், லேடி ஆபீசர்ஸ், அவங்களுடைய கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க they are going to do the investigation. இதோ இது வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஒரு கமிட்டியும் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு லாஜிக்கல் எண்ட் டெஃபினட்டா வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனா நாம வந்து we should not jump to conclusion, இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல, ஆகவே இது வந்து வர 2026 தேர்தல் அது அதெல்லாம் அவ்வளவுதான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுடைய நிறைய ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நீங்க அப்படி சொன்னீங்க சார். நான் வந்து எனக்கு டைம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல, மத்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு உலகமே இன்னும் கேட்டா advocates, no advocate should go for this on take a வக்காலத்து on behalf of that person. அந்த அளவுக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணோம். இல்ல மை டியர் சார், நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். எந்த மனசாட்சி உடைய மனிதனும் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ண மாட்டான் தான் நான் சொன்னேன். And I am not an advocate, though I am also a lawyer, and though I have got a certificate of practice and all that, I am not advocating for this. Please understand that. நான் இது அத மாதிரி யாராவது பேசினா மனசாட்சி தூக்கி போட்டு தான் பேச முடியும். அதை நான் டெஃபினட்டா செய்ய மாட்டேன். அடுத்து அதே சமயத்துல இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் இது வரவே வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசி எல்லாம் சொல்றதுக்கு இங்க இல்ல. இங்க ஏன்னா இந்த ஜோசி எல்லாம் நிறைய 12 வயசு சிறுமியை வந்து அப்பீலுக்கு போனதை ஏத்துக்கிறீங்களா? சார் ஒன்னொன்னுக்கு நாங்க பேச முடியாது சார். நான் தான் தவறான, அதாவது பெண்களுக்கு கொடுமைகள் நடக்கப்படுகின்றது என்றால் அதெல்லாம் யாரும் ஏற்க மாட்டாரு. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதாவது பெண்ணை வந்து நம்ம வந்து நாரி சக்தி என்று சொல்லுகின்றோம். அந்த பெண்களை போற்று தெய்வம் என்று போற்றுகின்ற இந்த நாடு எல்லாத்துக்கும் பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேரை வச்சுட்டு அந்த பெண்களை கேவலமா நடத்துவது என்பது டெஃபினட்டா ஏத்துக்க முடியாது. ஷோரை யாருமே ஏத்துக்க மாட்டான். அவங்க எல்லாம் பேசுறாங்க மனசாட்சி இல்லாத மனிதர்கள் என்று நான் சொல்றேன். மனுஷன் கூட சொல்ல மாட்டேன்.
அதெல்லாம் ஒரு ஏதோ மிருகத்தனம் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்றேன். ராமசுப்ரமணியா, நான் சுஃபியான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாதங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். 2 வழக்கறிஞர்கள், நீங்கள் ஒரு கல்வியாளர் ப்ளஸ் லாயர், மிஸ்டர் ராமமூர்த்தி அதே போன்று நம்முடைய கல்வியாளராக நம்முடைய செங்கை பத்மநாபராய். நான் என்ன கேட்குறேன், எஃப்ஐஆருக்கான வரைமுறைகள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டதை நான் ராமமூர்த்திகிட்ட பேசினேன். எந்த மாதிரி வெப்சைட்டில் பதிவு செய்யணும், எந்த வழக்குகளை பதிவு செய்யணுங்கிறதெல்லாம் அருமையாக இருக்குது. அது ஒரு நீண்ட தலைப்பு, நான் அதை விட்டேன். இப்போ இதற்கான காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ணணும், அது ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு. காவல்துறையை கையாளுகிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்? யார் இதற்கு பொறுப்பு? மிஸ்டர் சுஃபியான், ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமமூர்த்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த டைரக்ஷன்ஸ் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்பியூட் பண்ணல. லெட் அஸ் நாட் கோ இன்டு தட் அகைன் அண்ட் அகைன். அவரை சொன்னது கரெக்ட். தட் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது விச் இஸ் டு பி அக்செப்டட். இப்ப இந்த யாரோ ஒரு லெவல்ல பண்ணிருக்காங்க, போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக நீங்க வந்து இவங்களை சீஃப் மினிஸ்டர் தான் இது காரணம்னு நீங்க சொல்ல முடியுமா? அது முடியவே முடியாது. இப்ப ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுவும் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, உடனே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஷுட் பி த்ரோன் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல முடியுமா? சார், ரயில்வேஸ்ல மிகப்பெரிய நடக்குது சார். ராஜினாமாவே பண்ணிருக்காங்க மந்திரிகள். எனக்கு தெரியும் சார். எனக்கு நீங்க உங்களுக்கு அந்த ஏஜ் எல்லாம் இருக்கா தெரியல, எனக்கு தெரியும். லால் பகதூர் சாஸ்திரி டிசைன் பண்ணிருக்காரு ரயில்வேஸ் நடந்த அரியலூர் விமான விபத்துல. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் நான் பார்த்ததுதான். அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நாள்லாம் போயிடுது. இப்ப வந்து என்ன நடந்தாலும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போகக்கூடிய நாடு இது. இது என்ன தமிழ்நாட்டுல நீங்க சொல்ல வேண்டாம். இது வந்து டெல்லியில இதான் நடந்து கொண்டு இருக்குது. எத்தனையோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் யாரும் அதை பத்தி கவலையே படல. சோ திஸ் இஸ் ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி. அதனால நாம வந்து ரொம்ப இது டீடைல்டா நாம பேசுறது கூட தவறோ என்று சட்ட ரீதியாக தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நவ் இட் இஸ் இன் த கோர்ட். கோர்ட் ஹாஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் ஆஃப் தி என்டையர் இஷ்யூ. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நெறிமுறைகள் இப்ப உதாரணம் 25 லட்சம் அதெல்லாம் விட்டுடுங்க. பட் இப்ப முக்கியமான இஷ்யூ, இந்த யாரு இந்த மாதிரி தப்பு பண்ணினாங்க, எப்படி எஃப்ஐஆர் இந்த மாதிரி அப்லோட் பண்ணின பிறகு அது எப்படி லீக் ஆகும், அது பல பேர் கையில எப்படி கிடைச்சது, இதெல்லாம் பத்தி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு டெஃபினட்டா ஆன்சர் பண்ணும். அதுக்காக இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் நீங்க வந்து தப்புன்னு சொல்றது, அதுக்கு வந்து விளம்பரம் தேடிக்கிற வைஸ் சான்சலர் ஒரே ஒரு நீங்க வைஸ் சான்சலர் காமித்த ஒரு அக்கறைய நீங்க சிசிடிவி மெயின்டெனன்ஸ்ல காமிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது சார். அதுவும் கரெக்ட் தான் சார். நான் இல்லைன்னு சொல்லலையே. சிசிடிவி கேமரா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணலையா? ஆனா வைஸ் சான்சலருக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்றீங்க, அக்கப்போர் நடக்குது பாருங்க சார். நான் இல்லைன்னு சொல்ல சார். வைஸ் சான்சலர் அக்கப்போர்லாம் கிடையாது. டெஃபினட்டா நம்முடைய உரிமைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு பொது மனுஷனாக 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக ஒரே ஒரு வேண்டுகோள், மாநிலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணோம். We cannot give entire responsibility to central government or entire credibility to the state government. Please understand, as you know well, you are a senior person. Yeah sir, இதெல்லாம் நீங்க thank you for your kind words. Yes sir. Now point நான் சொல்றத கேளுங்க தயவு செய்து. இது வந்து ஒரு எமோஷனலா இது வந்து கோர்ட் it has taken cognizance of the entire issue. இப்ப அதனுடைய டைரக்ஷன், அண்டர் த டைரக்ஷன், சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி கோர்ட் எவரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இருக்கும்பொழுது நீங்க வந்து உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற அளவு கூட நீங்க போயிடுவீங்க நினைக்கிறேன். சிஎம் நீங்க ரிசைன் பண்ணணும், அவர் தான் பொறுப்புன்னு அந்த மாதிரி சொல்லல. 2026ல மக்களே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்றேன். அது பாப்போம் சார். அத இந்த மாதிரி நிறைய பேசினா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரி ராமூர்த்தி சார், ராமசுப்ரமணியா நான் இங்கே இருங்க, நான் 2வது வரேன். ராமூர்த்தி சார், இப்போ நம்ம இப்போ சட்டத்தெல்லாம் நம்ம இப்போ பேசிட்டோம். நிறைய லேப்பிங் இருக்குது, செக்யூரிட்டி லேப் இருக்குது, சிசிடிவி பிரச்சனை இருக்குது, பல்கலைக்கழக பாதுகாப்பு இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சார்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் சொன்னீங்க. சார் somebody has been waiting in out of position. We can't find out exactly where, who is whom, அதெல்லாம் நமக்கு தெரியல யார் இருக்காண்டு. But the chain activities, anti-humanitarian activities to be continued in the all over the state, not only in the places, but also it has a many incidents to be continued.
who will take a response? இது வந்து நிச்சயமாக மாநில அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தினுடைய போலீஸ் துறையை கையாளுகின்ற முதலமைச்சரும் நேரடி பொறுப்பாகும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா, மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக திரு உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார். ஸோ நிர்வாக குழு உறுப்பினர் வந்து என்னென்னா, அந்த கிராஜுவேஷன் சமயத்தில் பட்டமளிப்பு விழாவில் வர்றவங்களுக்கு பட்டம் கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் ஒழுங்காக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் அவருக்கான அதிகாரம் இருக்குது. அதுக்கு தானே அங்கே நிர்வாக குழு உறுப்பினராக அங்கே போயிருக்கிறீங்க நீங்கள். அப்போ உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய, இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லைன்னா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கேயே நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கின்றார். அவருக்குமே அந்த பொறுப்பு இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என்று பார்க்கின்றோம். இதை பற்றின விமர்சனம், அரசாங்கத்தினுடைய தோல்வி என்ற விமர்சனம் வரும். நீங்கள் வந்து அந்த விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தை சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பதாகையை எடுத்துகிட்டு போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த அரசாங்கம் மரணப்படுக்கையில் இருக்கின்றது, அதற்கு வந்து தீவிர சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு பதாகையை போய் வச்சாங்க. எந்த சட்டத்தின் கீழே அது குற்றம்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பதாகை வைக்கிறாங்க, மக்களுடைய மனக்குமுறலை வந்து அங்கே தெரிவிக்கிறாங்க. அதிகாலை 3 மணிக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் இப்போ ஜெயிலில் அடைச்சாச்சு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்கள் வந்து ஒரு பதாகை வச்சது வந்து ஒரு குற்றம்னு நினைக்குது. இதை விட இன்னும் கொடூரம் சகோதரர் சொன்னது தான். முதலமைச்சருடைய போஸ்டர் மேலே சாணி அடிக்கிறதோ இல்லை செருப்பை கழட்டி அடிக்கிறதோ எந்த சட்டத்தின் கீழும் குற்றமாக வராது. சம்மந்தப்பட்ட நபர் மேல் நீங்கள் நேரடியாக அடிச்சிங்கன்னா அசால்ட் அஃபென்ஸு. ஒரு போஸ்டர் மேலே அடிக்கிறதோ, ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து என்னென்னா, திரு அமித்ஷா அவர்களுடைய உருவமையை நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் நெடுந்தூரம் இழுத்துன்னு போய் எரிச்சிங்க. கேட்டால் அது வந்து அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அமித்ஷாவுடைய உருவமையை வந்து நீண்ட தூரம் இழுத்துன்னு போய் எரிக்கலான்றப்போ, ஒரு முதலமைச்சருடைய போஸ்டர் மேலே ஒரு வயதான மூதாட்டி வந்து ஏதோ ஒரு கோபத்துக்காண்டி செருப்பு தூக்கி போடுறாங்க. அந்த மூதாட்டி மேலே எஃப்ஐஆரை போட்டு ஒரு இளைஞரை அப்போ அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிட்டிங்க. ஆக உங்களால் வந்து வெறும் விளம்பர அரசு ஏன் சொல்கிறேன்னா, உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் மீது விமர்சனம் வைக்கின்றவர்கள் மீது வழக்குகள். ஏன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான யூடியூபர்கள் மேலே குண்டாஸ் போடுறவங்களுக்கு வந்து இந்த ஞானசேகரன் செயலை ஈடுபடுற ஞானசேகரன் வந்து அவர் 20 வழக்கில் 18 வழக்கு அதிமுக காலத்திலாம் போட்டார். அதனால் நாங்கள் வந்து குண்டாஸ் எல்லாம் அது மேலே போட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு காரணத்துக்கு தான் இப்போ வர்றாங்க. ஆக அதிமுக ஆட்சி வந்து போய் 2021 போயிடுச்சு. மே மாதமே முடிஞ்சது. 2021 அப்புறம் 3.5 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி இருக்கிறீங்க. இன்னொரு வருஷத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்க வரணும். ஆக உங்களுக்கு தேர்தலை சந்திக்கிற பயம். ஏன்னா இப்போ மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை. ஸோ அவங்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் வெளிக்காமிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அகில ஏபிவிபி மாணவர்கள் போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து பதாகையில் காமிச்சதோ இல்லை ஒரு மூதாட்டி வலசரவாக்கத்தில் அடித்ததோ. இதில் முக்கியமாக இதே வலசரவாக்கத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திமுக நிகழ்ச்சியின் போது பெண் போலீஸ் காவலர்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடைபெற்றது. செய்தது வந்து திமுக உடன்பிறப்புகள். அந்த பெண் காவலர்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவலர்களை மிரட்டி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறீங்க. அந்த எம்எல்ஏ வந்து அவர் திரு பிரபாகர் ராஜா இது முன்னாடி நின்று அதுக்கு வாபஸ் வாங்க வைக்கிறாரு. இதுக்கப்புறம் விமர்சனங்கள்லாம் திரும்ப வந்த உடனே திரும்ப அதே பெண் காவலர்களை வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே. இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ மாதம் ஆச்சு, ஏன் சார்ஜ் ஷீட் போடல? அவரை சொன்ன ராமசுப்ரமணியம் இதுக்கு வந்து முதலமைச்சர் மேலே நீங்கள் வந்து குறை கூறக்கூடாதுன்றீங்க. உங்களுடைய போலீஸ் துறை கெட்டு குட்டிச்சேராகிவிட்டது. ஸோ இந்த போலீஸ் துறை கெட்டு குட்டிச்சேரானதுக்கு வந்து இப்போ அதுவே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்தது இல்லையா, அது வந்து ஒரு 7-8 என்கவுண்டர் பண்ணாங்க. நம்ம என்னைக்கு கூட்டு குறை சொல்லலாம் எனக்கு தெரியல, என்கவுண்டர் பண்ணாங்க. திருவேங்கடம் ஒருத்தர் முதல்ல பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அப்போ இதே கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு அருண்குமார் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த ரவுடிகளுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷை நான் பேசுவேன்னு சொன்னார். அப்போ அதை பற்றி விமர்சனம் வந்த உடனே அவர் ஒன்று என்ன மாத்துறாருன்னா, இந்த ரவுடிகளுடைய பெரும்பாலான ரவுடியுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு, நான் தெலுங்கில் பேசுவேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன சொல்கிறார், தெலுங்கு பேசுகிறவங்களாம் ரவுடிகளா? அப்போ முதலமைச்சர் உள்பட கிட்டத்தட்ட 3/4 பங்கு மந்திரிகள் தெலுங்கு பேசுகிறவர்கள், அவர்களாம் ரவுடின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனர் சொல்கிறாரா? அதையெல்லாம் திரு ராமசுப்ரமணியன் ஏற்றுக்கிறாரா? நீங்க போற போக்கல முதலமைச்சர் தெலுங்கு பேசுறாரு, தெலுங்கு தான் பேசுவாருங்கிறீங்க. அவர் வந்து ஆந்திரால இருந்து வந்தவர் தானே, அதை அவர்களே வெற்றுக்கொள்கிறார்கள்ல. இதை பத்தி ஒரு தலைப்பு வைக்கணும் போல தெரியல. நான் சொல்றது வந்து எப்படி வச்சு பார்த்தாலுமே வந்து திரு சேகர் பாபுல இருந்து மாவண்ணா சுப்பிரமணியன்ல இருந்து KKSR ராமச்சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு நான் வரிசையா பேர் சொல்றேன். 3/4 பங்கு தெலுங்கு பேசுகின்ற அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது சார்.
ஆனா தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் ரவுடிங்கிற மாதிரி வந்து ஒரு கமிஷனர் பேசும்போது இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் இந்த மாதிரி வந்து பேட்டி கொடுக்கறதுக்கான அனுமதி அரசாங்கத்திலிருந்து அவர் வாங்கியிருக்காரா, அரசாங்கத்திலிருந்து அவர் வாங்காத பட்சத்தில் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறாங்க சார். அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமிஷனர் ராமசுப்ரமணியன் ஐயா சொல்லுங்க. இல்ல அதாவது மிஸ்டர் ராமமூர்த்தி சில பாயிண்ட்ஸ் டைரக்டாவே என்கிட்ட கேட்கிறாரு. ராமசுப்ரமணியன் பதில் சொல்லட்டுமே அப்படிங்கிறாங்க. நான் சிலதெல்லாம் கேட்கறேன். ராமமூர்த்திக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் சார்பான இந்த பிஜேபியினுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பத்தி அவர் என்ன பேசுறார்? இது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு பெண் படிக்கிற பொண்ணு, அதை she was raped by BJP guys. What happened? நீங்க பண்றதுல நியாயம். இந்த அரசாங்கத்தை கொண்டாடணும், அதான் உங்க பாயிண்ட். இருங்க சார், நானும் இறங்கி நான் பேசுறேன். அதே மாதிரி மணிப்பூர்ல நடந்ததுக்கு மோடி நேரடியா பொறுப்பு, ஆனா போலீஸ் துறைக்கு வந்து ஸ்டாலின் பொறுப்பே கிடையாது. அதுவும் உங்க பாயிண்ட் சார். குஜராத்ல 6 மாசத்துக்கு முன்னாடி மைடியர் ராமமூர்த்தி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன தமிழ்நாடு நடந்தது சார். நோ மைடியர் ராமமூர்த்தி பேஷண்ட் என்ன ஆல்சோ டு லிசன் டு சம்படி. அப்ப குஜராத்ல நேஷனல் யூனிவர்சிட்டி அங்க 6 மாசம் முன்னாடி ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. பேசுவோம். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஆக்சுவலா ஒண்ணுமே எடுக்கல. அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகுதான் அந்த அந்த ஆக்ஷனே அதை எடுத்து அப்புறம் இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. சொல்லுங்க சார். இப்போ நீங்க நிறைவு கருத்து, அதாவது பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் என்பது நமக்கு தேவையில்லை. பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இதுல ஒரு மந்திரி சொல்லி எனக்கு என்ன பயம்னா சார் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் வந்து இது ஒரு கலெக்டிவ் கான்ஸ்பிரசி. ஆமா சார், இந்த ஒரு வார்த்தை இந்த கேஸினுடைய தன்மையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சொல். அது வந்து சப்ரஸ் ஆகிறத நம்ம ஏற்க முடியாது. ஒன்று ஆளுங்கட்சி சொல்ற மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர், திமுக ஆட்சியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் தான் இருக்கு. அதனால குற்றங்கள் அந்த அரசு தான் நிறைய நடந்தது, எங்க இதுல கம்மின்னு சொல்றாரு. அதுல நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிங்க? தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அப்போ 7 லட்சம் பேருக்கு மேல குற்றம் பண்ணவர்கள் மீது நீங்க எஃப்ஐஆரே போடல. அதனால தான் இந்த சட்டம் காலையில 1 மத்தியானம் 1 நைட்டு 1 நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு எஃப்ஐஆர் should be more. Then only the victim என்னன்னு சொல்றது, இந்த அஃபெண்டர்ஸ் வந்து பயப்படுவான். எதுக்கடுத்த நிர்வாக சீர்கேடு சார். அவர் சொன்னார் பாருங்க, ராம்சுப்பு சார் சொன்னார் பாருங்க, உடனே மிசோராமுக்கு போயிட்டாரு, வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு, குஜராத்துக்கு போயிட்டாரு. அந்த கம்பேரிசனே வேண்டாம் சார். நான் படிக்கல, அதை கவனிக்கணும். அவன் படிக்கல, அவன் மாடு மேய்க்கிறான்னா என் வாழ்க்கை என்ன வருது, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகம் இவங்க 2 விஷயத்தை கையில் வச்சிருக்காங்க. கொம்பு சீவிர அரசியல், மோடி எதிர்ப்பு, கூட்டணியை இன்டாக்ட். இந்த 2 பண்ணிட்டா எந்த கற்பழிப்புக்கும் பிரச்சனை இல்லை, எந்த நிர்வாக சீர்கேடுக்கும் பிரச்சனை இல்லை, எந்த மழை சேதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை. 500 தெருவுக்கு அதிமுக ஆட்சியில் கோவையில் பர்மிஷன் கொடுத்துருக்கு, கிராண்ட் பண்ணியிருக்காங்க சாலை போடுவதற்கு. இந்த ஆட்சி வந்தவுடனே எடுத்துட்டாங்களாம். அது எவ்வளோ பெரிய தப்பு. சட்டமன்றத்தில் கோவைக்கு ஒரு நிதியை ஒதுக்குறேன்னு சொல்லி மந்திரியே ஒத்துக்கிட்டு இருக்காரு, இது வரைக்கும் வரல. ஆனால் இவங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு கம்மி, ஆந்திராவுக்கு ஜாஸ்தி, தெலுங்கானாவுக்கு ஜாஸ்தி, பீகாருக்கு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இப்படியே மடைமாற்றம் அரசியல் செய்து கொண்டே இருந்தால் குற்றவாளிகளையும் பிடிக்க முடியாது, நிர்வாகத்தையும் சிறப்பு செய்ய முடியாது. தயவு செஞ்சு உங்கள் கூட்டணி உடஞ்சி போச்சு. யூ ஹவ் லாஸ்ட். கம்யூனிஸ்டுக்காரன் நடு தெருக்கு வந்து உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சாச்சு. விடுதலை சிறுத்தை எதிர்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் காங்கிரஸ் தான் ஓட்டிட்டு இருக்கு, அதுவும் வெளியில் வந்துடும். திமுகவுடன் எந்த அரசியல் கட்சி சென்றாலும் அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவர்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கும் என்ற தருணம் வந்தாச்சு. அவங்க வெளியில் வந்தாச்சுன்னா உங்களுடைய யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் இன் ஒன் விங், தி அதர் விங் பின் பாயிண்டிங் மோடி, அதுவும் எடுபடாது. தயவு செஞ்சு அவங்க மதவாதின்னு சொல்றீங்க. சிவசேனா என்ன மதவாதம் இல்லையா? அவங்களாவது மதவாதம் RSS சார்ந்த ஒரு மதவாதி. நீங்க சிவசேனா என்பது நேரடியாக மதவாத கட்சி, அதனுடைய கூட்டு. கடந்த வாரத்தில் சிவசேனாவுடைய தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பத்திரிகையில் பாபர் மசூதி இடிப்பை நியாயப்படுத்தி போட்டிருக்காரு. உடனே சமாஜ்வாடி கட்சி யூபியில் அகிலேஷ் யாதவ் வெளியில போயிட்டாரு. நீங்க மகாராஷ்டிரால வெளியேறிட்டார்.
ஆக மொத்தத்தில் வெளியேறிட்டார் இந்த டோக்கன் ஆஃப் சப்ரேஷன். அதே சமயத்தில் நீங்க அதுக்கு குறைந்தபட்சம் கண்டனமாவது தெரிவிக்கணும் இல்லையா? எதுக்கு இந்த விஷயம்? அந்த பால் தாக்கரே பண்ணது தப்பு, பால் தாக்கரேவுடைய சன் உத்தவ் தாக்கரே பண்ண தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? இந்தியா கூட்டணியில இருந்துகிட்டு அதே மற்றவங்க எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முல்லை பெரியார் பராமரிப்பு காலகாலமா நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. நோ கண்டனம். மருத்துவ கழிவுகள் வந்து அதுவும் என்ன கழிவு? இந்த இது சார் கேன்சருடைய மெடிசன்ஸ் வந்து கொட்டுறாங்க. அதுக்கு ஒரு கண்டனம் இருக்கு. அதுக்கும் நீங்க எவ்வளவு சப்ப கட்டணுமோ கட்டி எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ ட்ரை பண்ணீங்க. ஆனா வீடியோ வாஸ் எக்ஸ்போஸ்ட். எல்லாம் வீடியோ பிடிச்சி படமா போட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய ஆட்சியாளர்களான நீங்க உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகட்டும், இன்பநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. லெட் தம் ரூல். The ruling person should be ensure that the common man should not be suffer and common man should be benefited. Yes. சதீஷ், சுபாமா, உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. சார், மாண்புமிகு கல்வியாளர் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை பத்தி சொன்னாரு. சார், நாங்க என்ன சொல்றோம்னா, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு தடவை பஸ் ஆக்சிடென்ட் ஆகலாம், 2 வாட்டி பஸ் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஆனா ஒரே மாசத்துல 3, 4, 5 வாட்டி பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல உள்ள என்ன நடக்குது, அந்த சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கடமைன்னு தான் நாங்க சொல்றோம். அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு. எப்பவுமே போற போக்குல ஏதாவது ஒன்றை சொல்லி அது குற்றச்சாட்டை வைத்து விட்டு அதுக்கு மற்றவர்கள் ஆதாரம் கொடுக்கப்படுறதுதான் ஆளும் கட்சியோட போக்காக இருக்கிறது. அப்படியே அவர்கள் ஆதாரத்தோடு யார் மீதாவது குற்றம் சாட்டினால் ஆதாரம் போதல்ல அப்படின்னு சொல்லி மடைமாற்றுவது உங்க வழக்கமாக மாறிவிட்டது. பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டப்பட்டவர் திமுகவில் அதிகாரப்பூர்வமான நாளிதழான முரசொலியில் இடம்பெற்றிருந்தார் அப்படிங்கிற ஆதாரத்தை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அமைச்சரோடு நீங்க போட்டோ எடுத்தாங்கிறதுக்காக யார் வேணா வருவாங்க, யார் வேணா போவாங்கன்னா, இப்ப சென்சார் புயல் சமயத்துல அவர் போய் பார்த்த இடத்துல எல்லாம் இருப்பதாக ஒரு போட்டோ வந்து ஊடகங்கள்ல வைரல் ஆகி கொண்டு வருகிறது. நீங்க எவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி 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 ஒண்ணு கேட்கும் போது அதுதான் நீதிமன்றம் ரொம்ப கரெக்டா கேட்டிருக்காங்க. வழக்கறிஞர் ராமமூர்த்தி சார் சொன்ன மாதிரி பிரையர் டெசிஷனை ஒரு ஆரியர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லிவிட்டார் என்றால் அவர்களுக்கு பின்னாடி வரும் விசாரணை செய்ய வரும் அதிகாரிகள் அந்த ஒரே ஒரு குற்றவாளின்னு நினைச்சு அந்த கேஸ கடந்து எடுத்துட்டு போவாங்களா, இல்லைன்னா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதை உங்களுக்கு சொல்லுவாங்களாங்கிறதுதான் கேட்கிறாங்க. அடுத்ததாக 25 லட்சம் இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இடைக்கால இழப்பீடு. கல்வி கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆணையர் ஏன் அவசரப்பட்டு எஃப்ஐஆர் ஒரு நிலுவையில் இருக்கும்போது பேட்டியை ஏன் கொடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்று பூரா ஊடக செய்திகள் நீதிமன்றம் ரோப்டு ஆணையர் ஷாக்டாக தான் இருக்கிறது. ஆணையர் அதுக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்றீங்கிறதுக்காக கொடுத்துருந்தீங்கன்னா அதுல கூட பிரச்சனை கிடையாது. இங்க நிறைய பேர் வந்து எஃப்ஐஆர் வந்து தப்பா போட்டதுன்னு பேசுறாங்க, அதுக்காக நான் கொடுக்க வரேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அந்த இடத்துலதான் எங்களுக்கு கூட கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதே மாதிரி சிறப்பு புலனாய்வுத்துறை 2 விஷயத்துக்கு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் கரெக்டா நடக்குதான்னு ஒன்றும் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுங்கிறதுக்காகவும் அமைக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கிறது என்னன்னா சார், இந்த கலைத்துறையினரை பார்த்ததான் இங்க எல்லாருமே திடீர் போராளிகளாக அப்படியே வந்து டக்கு 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 டக்குன்னு பேசுவாங்க. எண்ணெயில போட்ட கடுகாட்டு ஏறி குதிப்பாங்க. பாத்தீங்கன்னா 2015 வெள்ளம் பாத்தீங்கன்னா எப்படி வெள்ளம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோ கொஞ்சம் ஒரு நாள் முடிஞ்ச வெள்ளத்துக்கே அப்படி குதிச்சாங்க. இதுல இன்னொருத்தர் இருக்காரு சித்தார்த் நடிகர், ஏதோ திரைப்படத்துல மட்டுமே ஹீரோவாக கட்டப்பட்ட நபர்கள் பெண்கள் சரியான கொடுமைகள்லாம் துள்ளி இழந்து வந்தவங்க நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அமைதியா சைலன்ஸ் மோடுக்கு போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அமைச்சர்கள் சப்புன்னா இருக்குதா? நான் பேசுறேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. சித்தார்த் பேசுறாரு இல்ல சார், ஒரே நிமிஷம். ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? சத்யராஜ் பெண்ணுரிமைக்காக பெரியாரிசனுக்காக பேசுபவர்கள் எங்க இருக்கீங்க நீங்கெல்லாம்? சத்யராஜ், சிவகுமார், சூர்யா எல்லாரும் எங்க போனீங்க? திமுக ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்கம்மா. கோவல் சகாயம் ஐபிஎஸ் எல்லாரும் எங்க போயிருக்கீங்க? ஒரு மாசம் பேச முடியலையா? பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கப்படும் போது சிறுபான்மையிற்கு நாங்க தான், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்க தான் தூக்கி வந்துறீங்க. காங்கிரஸ் எங்க நீங்க? ஓகேமா, சமுதாய சட்டத்துல பேசும் சமத்துவக்கணி நீங்க எங்க? சுபா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சுபா உங்களுடைய உங்களுக்கு இதுக்கு மேல கவலைப்படாதீங்கம்மா. உங்க பின்னாடி நமது உரிமை காக்கும் கட்சி நிக்குதுமா, கவலையே படாதீங்க. 50% பெண் உரிமைக்கு கேட்டு ஜெயலலிதா அம்மையாரிடம் கோரிக்கை வைத்து வெற்றி பெற்ற ஒரு கட்சி, ஒரு வெற்றி பெற்ற ஒரு இயக்கம்மா. சரி நேயர்களே, ஓகே நேயர்களே, நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஆபத்தான ஒரு சூழ்நிலையில
அண்ணா யூனிவர்சிட்டி பெரும் பரபரப்பை, ஒரு ஹெக்டிக் டாக்ஸ் அமங் த சொசைட்டி, சமூகங்களுக்கிடையே ஒரு பெரும் பேச்சு பொருளாகவும் ஒரு அப்ரிஹென்சஸ், ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அதுதான் இப்போ கேள்வி. பல துறைகளிலிருந்தும் நீதிமன்றங்களும் கண்டனம் தெரிவித்த பிறகும் நமது நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியன், சுபா சதீஷ்குமார், நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய செங்கை பத்மநாபன், வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்தேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.